ஏன் அதை போட்டு உடைக்கிற? நாளைக்கு வேண்டாமா? வாடியின் வாடி வருதில் வனத்தார் பிறந்து பிறந்து கொடியின் கொடிகளை வரதமோடு அவரதர் கல்வியை கருதி ஓடியின் ஓடியும் உயர்வர வாழவடியில் நாடினிய நாடி நான் கண்டுகொண்டேன் 4000 நாம் என்று சொல்லக்கூடிய விஷ்ணுராட்சி சேர்த்தார். கலைக்கராளருக்கு ஒரு பெற்றனால் அதிகாலை எழுந்தது நியமனத்தை முடித்து 7 நாட்களுக்கு சென்று சத்தியோகம் சென்று பிரம்மதேவனை கண்டு அவருடைய ஆசை பெற்று வைகுந்த சென்று வாசலை ஓற்றி அவருடைய அனுகிரகம் பெற்று கைதிகளை சென்றடைந்த எம்பெருமான் சிவ பெருமானை கண்டு அவருடைய ஆசை பெற்று கிரைதாயுகம் திரைதாயுகம் துபாவரயுகம் கலியுகம் என்று சொல்லக்கூடிய கலியுகத்தினை கடவுளாகிய கந்த பெருமானை தொட்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நமக்கு வந்திருந்தாலும் கூட கழகம் கிடைக்க வேண்டும், இடம் சிறக்கணும் என்று சொன்னார். நற்கழகம் பொற்கழகம் வராது, பொற்கழகம் முடிவிலே அமைவது பெருமையான கழகம். அந்த கழகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் வந்திருந்தாலும் யாரும் எந்தெந்த தொழில் செய்தாலும் எங்கனும் இல்லாததற்கு அந்த விநாயக பெருமானை வணங்க வேண்டும். அப்பெருமானை வணங்கும் பொருட்டு அல்லனவோ பல்வினிவோ அனுமதிக்கு பிறந்த தொல்லைவோ போகா துயரம்போ நல்ல திருகுணம் அதிக மாமருடைய கோபுரத்தில் வெற்றிருக்கும் செல்வ கணபதியை ஓக்கார கணபதியை அந்த வல்லவை கணபதியை நாமும் கைகொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்பெருமானை வணங்க வரும் என்றார். கும்பிட்ட குளம் காக்க வேண்டும், எங்கள் குறைகளை நீக்க வேண்டும். புகழ்வோடு வேண்டும்.
நவநகா திலோத்தம் என்று சொல்லக்கூடிய நடன மாதர்கள் தேவேந்திர சபையில் நடனம் ஆடுகின்ற பொழுது தென்திசை வேந்தனாக வீற்றிருந்த யமதர்மனுடைய வீரியம் வெளியாகி அதுல இருந்து ஒரு குழந்தை அசுர குழந்தை உற்பத்தியாச்சு. அந்த அனலாசுரன் அப்படின்னு பேர். அப்படியே தக 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 தகன்னு வரையான், முரட்டு உருவம். அவனை வெல்ல முடியல, சிவனால முடியல, பிரம்மானால முடியல, விஷ்ணுனால முடியல, தேவேந்திரனால முடியல. அப்புறம் யார் வேணாலும் முடியும் அப்படின்னா விநாயக பிரம்மனால தான் முடியும். அப்படி விநாயக பெருமானும் அனலாசுரன் போர் செய்து கடைசியில் துதிக்கையால் அவனை தூக்கி விழுங்கிட்டார். விநாயக விழுங்கின ஒண்ணு அவருடைய வயிறு பத்தி எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இது யாராலையும் தீர்க்க முடியல, அது ஒரு வெப்பம். அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்ன செய்யறாங்க, ஒவ்வொரு மலர்களை சாத்துறாங்க, எதாலையும் முடியல. அதான் ஒரு சாதாரண ஒரு அந்தனர் இதை தீர்க்கணும்னு சொன்னா இந்த தன்மை குளிர்ச்சியை தரக்கூடிய தன்மை ஒரே ஒரு ஜீவனுக்கு மட்டும் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த அருகம்புள்ள புடிங்காந்து மேல இருந்து கீழே நாடி அப்படியே இறக்கி விட்டார். அப்ப அந்த அனல் சாந்த பண்ணதா. அதனாலதான் 21 அருகம்புள்ள மாலையாக தொடுத்து விநாயக பெருமானுக்கு போட்டீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டம் நஷ்டம் எல்லாமே தீரும் அப்படிங்க. அதனாலதான் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் போடுது. நான் அந்த புள்ள சொல்லிக்கிட்டு வட்டாட்டி நீ இந்த புள்ள காட்டிக்கிட்டு அருகம்புல் நாடிய புகழ் போக வேண்டும் விற்பன அருளால் இடத்தில் கலைமடைபடி எதிர்பார்க்கின்ற பொழுது அற்புதமான இடம், அழகான இடம், பெருமையான இடம், அதிலும் உயர்வான இடம். நல்ல அறிவாளிகளும் ஆண்டோர் பெருமக்களும் சான்றோர் பெருமக்களும் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி நம்ம பகுதி. அதனால ஏற்பட்ட விஷயத்தை சொல்ல வேண்டியது. அப்படிப்பட்ட இடத்துல படையெல்லாம் பார்க்கின்ற பொழுது பெருமையாக இருந்தாலும் கூட யார் யார் எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும். இடம் மட்டும் வரக்கூடாது. தாளம் வாசிக்கிறவரு ஆல்ரவுண்ட் வாசிக்கலாம், மிருதங்க வாசிக்கலாம், பெட்டி வாசிக்கலாம். அது படிப்படியா முன்னேறுவது அர்த்தம். பெட்டி வாய்த்தவர் போய் உட்கார்ந்து தாளம் போட்டு இருந்தாருன்னா என்ன அர்த்தம்? சுருதி மாதா லயம் புதா ஆக பெட்டிக்காரரு எங்களுக்கு அம்மா மாதிரி, மிருதங்கக்காரு தாளக்காரரு ஆல்ரவுண்டுக்காரரு எங்களுக்கு அப்பா மாதிரி. இந்த ஒளிபெருக்கி இருக்க எங்களுக்கு சின்னாயி மாதிரி. இரண்டாம் தரம் சின்னாயி குடும்பம் பார்த்திருக்கியா? நீங்க மனசு வச்சா மட்டும்தான் நாங்க பார்க்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கீங்க, நான் அந்த காலமா டிஆர் மகாங்க மனங்க இல்ல யாராச்சு பாவம் அப்படி கிடந்து கத்துறது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நீங்க வைக்கிற இந்த ஒளி ஒளி இப்படி இருந்து வச்சுங்க. மாசத்தை 40 நாளைக்கு நான் ஆடுவேன். ஆசை 40 நாள் இருக்கு. என்ன இன்னுமே நாள் ஒண்ணுதான் இருக்கா? இன்னமும் தெரிஞ்சுக்கிறாம இருக்கீங்க. 12 மாசம் இருக்கா இல்லையா? ஆமா. பக்கத்து மாதத்துல 10 நாள் கடை வாங்கிட வேண்டியது தானே அப்படி சொல்லுங்க. ஆமா, கடை வாங்கி கழிச்சா அப்பவே சொல்லி கொடுத்துட்டாரு. இதை ஒண்ணு போகட்டுனா அது ஒண்ணு கடை வாங்கி. உலகத்தில் பெரிய கடவுள், பணக்கார கடவுள் சொல்லக்கூடியது வெங்கடாஜலபதி. அந்த ஆளே கடை வாங்கி தான் கல்யாணம் பண்ண. ஸ்ரீனிவாசன் என்ற பெயரோட பூலோகத்துக்கு வந்த ஒரு ஆசிரமத்துல பகுள மாளிகை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணுடைய ஆசிரமத்துல வளர்ந்தேன். ஆனா பணங்காசு இல்ல. ஆகாசராச மகளை கட்டணும்னு ஆசைப்பட்டேன். அவர் பெரிய மன்னன். அப்ப என்ன செய்யலாம்? 366 ராம நாணயம் கடை வாங்குறேன். யாருக்கிட்ட? குபேரன்கிட்ட. அதுக்கு சாட்சி யாரு? நானும் பிரம்மதேவனும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம். கலியுகம் முடியும் வரையும் வட்டி தான் கட்டுவேன். கலியுகம் முடிஞ்சாட்டாங்க உனக்கு அசலே தருவேன் அப்படின்னு சொல்லி வட்டி போட்டு இன்றைக்கு 7 மழையா விட்டுருக்காரா?
பக்கத்திலேயே மகாலட்சுமி வந்து உட்கார்ந்துட்டா. அலைமேலு மங்காவரம் உட்கார்ந்து நான் செல்வத்தை தர்றேன். நம்ம ஆடுகளுக்கு பணம் கிடைச்சிருச்சுன்னா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியாது. தலைகளா ஆடிடுவாங்க. என்னென்ன தவறு செய்யணுமே எல்லாத்தையும் செய்வாரு. அப்படி செய்கின்ற பொழுது அந்த பாவத்தை தீர்க்கணும்னு சொன்னா உங்க இடத்துக்கு தேடி வருவாங்க. பாவத்தை தீர்த்துட்டு பணத்தை பிராணி கேட்டா மகாலட்சுமி எல்லா இடத்துலயும் உண்டியல் தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் உண்டியல் அப்படின்னு எழுதிருக்கு சின்னமா இருக்கு. ஆனா அங்க அப்படி இல்லை. ஸ்ரீ வாரின்னு அதுக்கு பேரு. உண்டியல்னு பேரு. வாரி அள்ளிதான் கொட்டணும். கீழே கிடக்கணும். அதெல்லாம் கொண்டாந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க பாவத்தை தீர்க்கிறது. அதனால இப்ப சல்லடை போட்டு கழிச்சு போய்கிட்டு இருக்கு. யாருக்கு போயிட்டு இருக்கு. இங்கே கழகப்படியாக நடிக்கும் எனது அருமை சித்தப்பா கலைமதி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. ஆடை இல்லா மனிதன் அரை மனிதன் என்று சொல்வார்கள். மானத்தை மறைக்கிறது ஆடைதான். அப்படி ஆடை அணிவித்து பெருமைப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் இருக்கக்கூடிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எங்களது சார்பாகவும் கலைக்கூலி சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உண்மை மதிக்கும். உன் இளமை வந்து இறங்கி வந்தால் நிழலும் கூட விதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உண்மை மதிக்கும். இடத்தில் இருந்து கொண்டால் கூட விதிக்கும். மதியாத அதை வார்த்தை விதியாரே மானம் உள்ள மனிதனுக்கு நம்மை சொன்னது அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கருத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அர்த்தம் உள்ளது. அர்த்தம் உள்ளது. சிவன் கருத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடால் சௌக்கியமா யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ள. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ள. ஆமா மகனே அப்படி நன்றி நன்றி. ஏன்னு சொன்னா ஆத்தாமார்கள்லாம் இன்னைக்கு ஆத்தமார்கள் கூட்டம் கம்மியா இருக்கு. இல்ல அப்பமார்கள் தான் நிறைய இருக்காங்க. இல்ல அவங்க தான் அதிகமா இருந்தாங்க. வீட்டுல வேலை இருக்கோ எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டாங்க. பெட்டை கோழி வளர்ப்பாங்க. அது முட்டைக்கும் அது அரை கலக்கும் குஞ்சு பொறிக்கும். இந்த குஞ்சுகளை பிடிக்கிட்டு அது இற பறக்க போகும் கோழி. அந்த நேரத்தில் பாருங்க பருந்து வந்து ஒரு குஞ்சை தூக்கிட்டு போயிடும். எங்க ஆத்தாமார்கள்லாம் வைவாங்க. எப்படி போச்சு தின்னு நாள் பாதுகாத்த குஞ்சு போச்சு.
கோழி குஞ்சு போச்சு சண்டாளமா இருக்கக்கூடிய இந்த பருவத்தை தூக்கி போச்சு. அதுக்கு உணவு அது. நமக்கு ஆடு வெட்டி சாப்பிடுறோம், கோழி வெட்டி சாப்பிடுறோம், நண்டு சாப்பிடுறோம், மீன் சாப்பிடுறோம், காய்கறிகள் சாப்பிடுறோம். அப்ப அவருக்கு என்ன உணவு? அந்த கோழிக்கு இல்ல. அதே மாதிரி எம்பெருமான் பாட்டன் கொடுத்த வரா சாம்புகளை எல்லாம் சாப்பிட்டு அப்படின்னு அது பெரிய கதையே இருக்கு. அது குரடம் சேர்த்து உள்ள உணவு. இப்ப பாருங்க, சிறுகுடல்பட்டி எங்கன்னா திருப்பத்தூர்ல இருந்து பிள்ளையார்பட்டியில இருந்து கொஞ்சம் தொலை போனீங்கன்னா சிறுகுடல்பட்டி. அங்க பிறந்தவர் முத்தையா செட்டியார் அப்படின்னு அவருக்கு பேரு. முத்தையா அவரு செட்டியார் இனத்தாங்க. சென்னைக்கு போயிட்டு கவி எழுதி அரசன் கண்ணதாசன், கவியரசர் கண்ணதாசன் பேர் வாங்க. இன்றைக்கு அழியாத பாடல். அவதான் பாம்பு கேட்கிறான், என்ன கருட அல்லாரியா கருடன் சொல்றாங்க, இருக்கிற இடத்துல போய் என்ன சொல்றீங்க, நீ இருக்கிற இடம் சிவபெருமான் கழுத்துல, அதை படி கீழே இறங்கி வா. அடிக்கிற அடியில தெரிச்சிடாது, அடிச்சோன்னா காலில் அடிச்சோன்னா தெரிச்சு போகும் பாம்பு. அது மாதிரிதான் இப்ப நடந்துட்டு 100 ரூபா 200 ரூபா இதுக்கு திருடுறவன் துப்பாக்கி நடிக்கிறது இவன் பூரா அடி வாங்கிட்டு காவல்துறையில கிடைக்கிறான், ஜெயிலையும் கிடைக்கிறான். ஆனா கோடி கோடியா அடிக்கிறான் அவன் பூரா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போய். என்ன காரணம்? பேக்ரவுண்ட் பின்னாடி ஆள் இருக்குன்னு அர்த்தம். அவனை ஒண்ணும் செய்ய முடியல. அங்க பேங்க்ல பணம் கிடைக்கு, இங்க நமக்கிட்ட நாடு குடிச்சவரை போனது காரணம் யாரும் நினைக்கிறீங்க? நாம தான். நான் தாங்க. என்னைக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்களோ அன்னைக்கே போச்சு. இருந்தாலும் நம்ம பிறந்தோம், இறக்க போறோம், இது எல்லாருக்குமே தெரியும். பிறப்பு என்று இருந்தால் இறப்பு என்பது நிச்சயம். ஆனா எப்போது தெரியாது, எப்ப அவன் கூப்பிடான்னு தெரியல. கூப்பிட்டா போயிடணும், வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் விளக்கம் சொல்றேன். இப்ப வேற வந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் சொன்னா அதே தவளும் நிலமோ தங்கரகம் தவறை வபித்த மணிமகுடம் ஒரு துண்டலை போட்டு கட்டிக்க, வயிறு இடுப்பு நேரம் கட்டிக்கிட்டு 300 நாள்
அந்த 2 செங்கக்கலையும் சுமந்துக்கிட்டு நடந்து போ, தூங்கு, சாப்பிடு, வேலை செய்ய முடியுமா? ஆனா என் தாய்மார்கள் மட்டும் 300 நாள் அந்த கர்ப்பத்தை சுமக்கிறாங்களே, எப்படி? முந்தி தவம் இருந்தும் 300 நாள் சுமந்து 5 மகள் அச்சுவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்றெடுக்கிறாள் தாய். எப்படி முடியும்? அது என்ன காரணம்? ஆக்கும் நன்மை ஆண்களுக்கு, அதை பாதுகாக்கும் நன்மை பெண்களுக்கு. ஏன் அம்மள்கிட்ட என்னால முடியாது. பரநாதம், பராபரநாதம், அமரநாதம், பிந்தைநாதம், பிந்துநாதம் 5 விதமான நாதம் ஒன்னா சேர்ந்தா அதுக்கு பேரு சுக்கிலம்னு பேரு, இன்னொன்னு வீரியம்னு பேரு, இன்னொன்னு பிந்துன்னு பேரு. அதுதான் கரு உற்பத்தி ஆகிறது காரணம் ஆணுகிட்ட. அது 12 மாதத்துல 2 மாசம் இருக்கணும். தூக்கத்துல வெளியாகிடக்கூடாது, நீனே சுயமா வெளியே ஆக்கிடக்கூடாது, கண்ட போதவசத்தை போட்டு அதை கெடுக்கிறவங்க கூடாது. இந்த என்ன கசைக்கு உள்ளது அது இதுதான் போகாம அடிப்படையா கிடக்கு. இது மாதிரி போகாம அந்த வீரியத்தை சரியா வச்சிருந்து ஒரு பெண்ணோட போகம்னா அங்கிருந்து வரக்கூடியது மதநலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரோனிதம், இங்க இருந்து போகக்கூடியது சுக்கிலம் அப்படின்ற விந்து, 2 சேர்ந்துச்சுன்னா 1 மடமாது 1 மடமாய் இன்ப சுதந்திர மீது கலந்து வடிவல் பகுதி பதும அருண்டு திரண்டு துள்ளிதான் போகணும். கரு உண்டாயது. அது நாளைக்கு தைலமா இருக்கணும். 30 நாள்ல எலுமிச்சம்பழம் வடிவில் தண்ணியில் இருக்கும். இந்த அவ்வளவுதான். 1ஆம் மாசம் தலை, 2ஆம் மாசம் முதுகுத்தண்டு, 3ஆவது மாதம் பாதம், கால், 4, 5 எல்லா மாதத்திலையும் உறுப்புகள் வளர ஆரம்பிக்கும். குழந்தை போய் பண்ணிக்கிட்டு நிற்கும். 6ஆவது மாதம் அந்த குழந்தைக்கு ஜீவன் உண்டாகும். எப்ப ஜீவன் உண்டாகுதோ அப்பதான் அந்த குழந்தைக்கு ரோமம் உண்டாகும். ரோமம்னா முடி. எப்ப உயிர் வருதோ அப்ப மயிர் வரும். அப்பதான் தாய்மார்கள் சொல்றாங்க, இந்த பக்கம் உடைக்கிற மாதிரி இருக்கு, இங்கிட்டு இடிக்கிற மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க. 7, 8, 9 மாதத்துல சகல உறுப்புகள் பூர்த்தியாகும். 10ஆவது மாதம் அஞ்ஞானிகளும் மூடி பூர்வ ஜென்ம யாவுகள் வந்து தனஞ்சேன்னு சொல்லக்கூடிய வீங்க காற்றினார் உந்தி தள்ளப்பட்டு குழந்தை தலைகளாக திருப்பப்பட்டு யோனி வழியா பூமியை நோக்கி கதறி விழுகிறாங்க. முதல்ல தலைதான் வெளியே வரும். அன்றைய காலகட்டத்தில் இப்ப அப்படியெல்லாம் கிடையாது. குட்டை போட்ட உடனே பிளேட் எடுத்து கிழிச்சு தனியா எடுத்துக்கிறாங்க. ஏன்? அப்பெல்லாம் உலக பிடிச்சி குரல்ல நெல்லிடிச்சாங்க. அது ஒரு ஆரோக்கியமான செயல். விரியும்படி அண்ணி பிடிச்சாரு. அது மாதிரி கூட தண்ணி குழந்தை கூட இப்பதான் எல்லாமே கம்ப்யூட்டர் மயமாயி போச்சு. இப்ப மிக்சி, கிரைண்டரு, கடையில் அரைச்சி வச்சிருக்கீங்க, மிளகா பொடி வாங்கி அந்த கடைக்கு வச்சு நீ குடிச்சா குடி, குடிக்காட்டி போவோம், தலையில ஊந்துடும். ஒரு பிறப்புல அவ்வளவு விஷயம் இருக்கு. மனிதனை சாதாரணமா நினைக்கிறீங்களா? பஞ்சபூதம் இருக்கு உங்கள்கிட்ட. ஆகாயம், பூமி, நீர், நெருப்பு, காற்று. இது 5 மனிதனுக்குள்ள இருக்கு. மூக்குக்கு மேல கண்ணு, கபாலம், இது ஆகாயம். மூக்குல இருந்து இந்த நெஞ்சு வரையிலும் வாயு மண்டலம், காற்று. இதுக்கு கீழே தொப்புள் வரையிலும் அக்னி மண்டலம், நெருப்பு. பெருந்தொடையிலிருந்து வரைக்கும் வர்ண மண்டலம், அது நீர். அங்கிருந்து எல்லாம் நீராது. பாதம் அப்படின்றது பூமி. அங்க பஞ்சபூதம் அடக்கம். 7 விதமான தாதுக்கள், 10 விதமான காற்று, 72,000 நாடி, 4,448 நரம்பு, 206 எலும்பு. ஆம்பளையா இருந்தா, பெண்ணுன்னா ஒரு எலும்பு கூட பிரசவத்துக்காக. இது போக பேசக்கூடிய கலைவாணி நாவல குடியிருக்கா, இல்லைன்னா ஊமேன்றுவாங்க பேசுறோம்ல. அப்ப கலைவாணி நாவல இருக்கா, யாரையும் அடிக்கிறவா வீரம், பராசக்தி, அந்த சக்தி உள்ள இருக்க. யாருக்காவது வேலை செஞ்சோம்னா கூலி உறுதி ஆகணும். தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சிதமும் நீவரத்தை கூடிய அந்த பணத்தை சம்பாதிக்கக்கூடிய மகாலட்சுமி உள்ள இருக்கா.
ஒரு பெண்ணை பார்த்த உடனே இதைத்தான் கல்யாணம் பண்ணணும், இவர்கிட்ட தான் குடும்பம் நடத்தணும், இதுதான் நம்ம குடும்ப வாரிசு அப்படின்னு உருவாக்கக்கூடிய காமன் அப்படிங்கிற மன்மதன் உள்ளுக்குள்ள இருக்க. இத வடவெல்லாம் பெருசா தூங்கும் போது வாங்கி வைக்கிற மூச்சு சுள்ளுமாறி போனாங்க போச்சுன்னு சொல்லி சிவபெருமானே இடகளை பெண்களை சொல்லுமுனை என்ற பேர்ல மூச்சு காட்ட ஓடிட்டு இருக்காரு. இந்த மூச்சு காட்டி இருக்கிறவரை என்ன சித்தப்பா பெரியப்பா அண்ணே மாமே மச்சான் தங்கச்சி தெரியும். மூச்சு போச்சுன்னா ஒரே பேருங்க போனோம். எப்பப்பா பாடி எடுக்கிறீங்க அப்படிங்கிற முடிச்சா. அதனால எல்லோரும் இருக்கிற நேரத்துக்குள்ள நல்லா பயன்படுத்திக்கிறணும், பேர் வாங்கிக்கிறணும். செத்தாலும் செத்து போயிட்டாலும் இவர் மாதிரி யாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும். அதனால இந்த இடம் சொல்றேன்